மைக்கேல் கண்டாலே ஒரு மாதிரி பதட்டம். மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான வணக்கங்கள். இந்த படம் இவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்குன்னா எல்லா டைரக்டர் சொல்ற மாதிரி தான், அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். அது உண்மையும் கூட. சின்ன சின்ன யூடியூப் சேனல் அதில் கூட என் படத்தை ரிவ்யூ பற்றி போட்டு எமோஷனல் கனெக்ட் ஆகி வாய் வழியாக படத்தை பாருன்னு சொல்லுவாங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருவாங்க, இன்ஸ்டா பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்க, ட்விட் பண்ணுவாங்க, பத்திரிகையாளர்கள் எழுதுவாங்க. அவ்வளோ இது வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் 1000 கால் வரும். எனக்கு கால் அட்டன் பண்ணதான் 4 நாள் வேலையாக இருந்துச்சு. அவ்வளோ அவ்வளோ வாழ்த்து மழைகள். இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். படம் சார்ந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சில பேருக்கு இருந்தது. அவங்களோட ஒப்பீனியனை நான் மதிக்கிறேன். அதில் அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எனக்கு சரின்னு பட்டதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு நான் படிக்கும்போது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது. அந்த ஒப்பீனியன் மேலே நான் மரியாதை செலுத்துறேன், ரெஸ்பெக்ட் தம். அதெல்லாம் எனக்கு அவங்க சொன்னதுல சரி அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் அடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு முழுக்க நன்றி. போன முறை சொல்லும்போது நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் சொல்லும்போது சுரேஷ் விட்டேன், அருவாய்க்கு வந்தவன் என்னுடைய பேர் எப்படி உள்ளலாம் அப்படின்னு. அதனால சுரேஷுக்கு மட்டும் நன்றி. இது எல்லாருக்கும் போன முறை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. என்னோட சேரண்ணா, ஆர்டிஸ்ட் சேரண்ணா, அனுராக் சார், நட்டி சார், தாஸ் அண்ணன், மம்தா மேம், அபிராமன், சிங்கப்புலி அண்ணன் சொல்ல மாட்டேங்க, பார்த்தாலும் போற போக சொல்லிட்டு போயிருங்க கெஸ்ட் சொல்லிட்டு சிங்கப்புலி அண்ணன், கல்கி, சாச்சனா, அண்டனி, மணிகண்டன், எல்லாருக்கும் என்னோட இன்னும் ஏதாவது 1-2 மன்னிச்சுக்கோங்க. வினோத் அண்ணன், சேகட்டி வினோத் அண்ணன், எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். டெக்னீஷியன் டீம், பிலோ, டிகேபி, அஜு, ஆர்ட் செல்வகுமார் சார், முக்கியமாக எங்கள் இபி குமார் அண்ணன், எல்லாருக்கும், இன்னும் டிசைன் பண்ணவர் ராஜா கிருஷ்ணன், தண்டோர டிசைனர், சவுண்ட் சைட் பண்ணவர், சிஜி பண்ண பிக்சர், ஐ மீன் பேர் என்ன மாதிரி பிக்சர் லைட், சாரி, இன்னும் இருக்கிற எல்லா டெக்னீஷியன் டீமுக்கும் என்னோட நெஞ்சான நன்றிகள். சேதனை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். அவரு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இஸ் a great actor, there is no doubt about that. பட் அதோட ஒரு பெரிய மனுஷன். ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது யதார்த்தமா ஷூட் பண்ணல, ஒரு பொம்மை கடை மாதிரி வச்சிருந்தான் தள்ளு வண்டியில. அவன் ரெக்கார்டு வச்சிருந்தான், கூறு 3 ரூபாய் மாதிரி, கூறு 50 ரூபா வச்சிருந்தான். அந்த ரெக்கார்டை வாங்கி இவரு, நான் செஞ்சரி பேசுறேன், கூறு 50 ரூபான்னு எடுத்து கொடுத்து, அது இது ப்ரொஃபஷனல் பண்ணிட்டு ஒரு ₹1 கோடி சம்பளம் நினைக்கிறீங்களே. எனக்கு அந்த மொமெண்ட் லைஃப் மறக்க முடியல. அசால்ட்டா அதான் சொன்னேன். சில வந்து மென்மக்கள் பெரிய மனுஷன், நிறைய சொல்லலாம். எல்லாரும் கேட்கறாங்க சிங்கப்புலி எப்படிப்பா அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ண அப்படின்னு. நான் ஒரு இன்சிடென்ட் சொல்ல ஆசைப்பட்டேன். அங்கதான் அவரை நான் சூஸ் பண்ண ஆசைப்பட்டேன். தொப்பின்னு ஒரு ஆடியோ வந்துச்சு, தொப்பின்னு ஒரு படத்தோட ஆடியோ வந்துச்சு. எல்லாரும் பேசுறாங்க. அந்த ஆங்கர் வந்து சிங்கப்புலி அண்ணன் கூப்பிடுறாங்க, அடுத்ததாக சிங்கப்புலி வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மனுஷனுக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னு தெரியல. இந்த சாப்பிட்டு பல்லு எடுத்து கறி மாட்டிக்கல, அப்போ நாக்கு கொஞ்சம் தொலைட்டுக்கலாம், அப்படி வந்து இப்படி பேசி மைக்கு போச்சு இப்படி சொன்னாரு. என் பேர் சிங்கப்புலி. நான் வந்து அல்டிமேட் அது பேச அல்டிமேட் சார் அஜித் நடிச்ச ரெட் படத்தோட டைரக்டர் நான் தான். சூர்யா சாரை வச்சு மாயவே பண்ணியிருக்கேன். பாலா சார் படங்க இவ்வளோ அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக லென்த்தாக சொல்லிட்டு என்னை வந்து போகிற பக்கம் சிங்கப்புலின்னு பேசுவார். ஒரு மனுஷன் அத்தனை கோபத்தை அடிக்கிட்டு அப்படின்னு பேசின அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, இட்ஸ் பினாமல். கூப்பிடாண்டா அப்படின்ற மாதிரி எங்க ஒரு வேணும், என்ன நீ வாங்க நீங்க பண்ணி அழுதுவேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி நடிக்க வச்சுட்டேன். பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க, அவருக்கு சொல்ல வேணும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா இங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கதை உருவாக்குறதுல ஒரு கிரேசியான வரலாறு உண்டு. சாப்பிட்டு தூக்காதீங்க. நான் நாளைக்கு முடிச்சு அடுத்து படம் பண்ணுன்ற முனைப்பில் இருக்கும்போது ஜெய் மீடியா என்னை கமிட் பண்ணாங்க. என்னையும் அண்ணாத்தை டைரக்டர் ராஜ்குமார் அவரை கமிட் பண்ணாங்க. கமிட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டாங்க. நான் ஒரு கதை சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கிரிப்ட். ஃபர்ஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு அவனை டைட்டில் பண்ணாங்க தான். ஸோ கதை சொன்ன உடனே அப்படி பார்த்தாரு, இதெல்லாம் எப்படி எங்க படம் பண்றது, பீத்திகாரா அப்படின்னாரு அவரு. இல்லை நீங்க ஒர்க் ஆகுங்க. ஸோ ஜெய் மீடியா ஜெய் சார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. ஜெய் சார்கிட்ட கதை சொன்னேன், நீ நல்லா இருக்கடா அப்படின்னு.
நல்லா இருக்கடா பண்ணலான்னு சொல்லிட்டு அவரு அப்புறம் அனுப்பிச்சாரு. அப்புறம் கூட இருந்து என்ன சொன்னான்னு தெரியல, மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டு நிற்கலாம் வேணாடா, எல்லாரும் ஒரு மாதிரி சொல்றாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, வேற பண்ணலாம் வாடா அப்படின்னாரு. இல்லை இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியா இருந்தேன். அப்படியே காலங்கள் தள்ளி போயிடுச்சு. அப்புறம் சாந்தனு பாய்கராஜ் சார் பையன் அவர்கிட்ட போய் சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட். அவரு நிறைய ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போனார். பாய்கராஜ் சார் கேட்டார், அவரும் கதை கேட்டார், அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நிறைய ப்ரொடியூசர் கூப்பிட்டு போனாரு. அப்புறம் ஒரு சமயத்துல எல்லாரும் போன பந்து அடிச்சு திரும்பி வந்துட்டே இருந்தேன். ஒரு மாதிரி டயர்டாகி விட்டுட்டேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகமா இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுனா, அந்த வேகமா எழுதின 1 இயர்ல எழுதின ஸ்கிரிப்ட் தான் குரங்கு பொம்மை. அது முடிச்சு ஓரளவுக்கு மரியாதையான பேரு கிடைச்சது. அடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னு சுதன் சார் அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படியே அந்த கதை பழைய கதை தூசு தட்டி சொல்லலாம்னா மறுபடியும் இதுவும் கட்டு விட்டாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த கதையில் இருக்கிற அந்த ப்ரமைஸ் மட்டும் ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரமைஸ், அந்த கிரச் மட்டும் தண்ணியை எடுத்துட்டு வச்சுட்டு இதெல்லாம் தள்ளி போட்டுட்டு அதை வச்சுட்டு புதுசா ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சேன். அவர்கிட்ட ஒரு 1 hour கதை சொன்னேன். அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் பேசணும் 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 பேசணும். என்னோட அவருக்கு எல்லா வருஷமும் தெரியும் சுதன் சாருக்கு. அந்த சீன் அந்த வருஷம் இல்லை அப்படின்பாரு. அவ்வளோ வருஷம் கிரியேட் ஆச்சு. அவரு சொல்லுவார், இது டைம் மட்டும் கொடுக்காங்க, டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான், டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு எழுதுறதுல இது லாஸ்ட் வருஷம் முடிச்சுப்போம், நீங்க விட்டா இன்னும் எழுதிட்டு இருப்பேன், ஷூட் போயிடலாம் சொல்லி போயிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. Very good afternoon, everyone. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு சொல்றதுக்கு. நன்றி 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 for all the support that you've always given us, to all the press, media, to all the people, and to my very own Maharaja family. I would like to say thanks to Sudan first for having invited me into this film. இந்த ஸ்கிரிப்டுக்காக என்னை கூப்பிட்ட உடனே நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு இந்த படம் it's okay whether my part is small or big, I don't mind, but I want to be a part of a very, very good film. And it made me even happier when he told me that it is an opportunity to work with Sethu sir. So thank you so much for having me in my thoughts for this character. I'm very happy to be part of a very successful film, and more than anything Sethu sir's 50th film, and which you've all accepted wholeheartedly, fallen in love with. It's doing phenomenally well even in Kerala, which has been giving so many hits in recent times back to back. So I'm very, very happy when I can go back to my people as well and have a film that I've done in Chennai in Tamil that is doing really well amongst the Malayalis. In fact, I got so many calls and messages. I've not received a response like this for any of my films in recent times. So thank you so much for Nithilan, for giving me, even though it's a small part, I'm very, very happy to be a part of this film. I have also watched Maharaja purely from the audience perspective, and I have fallen in love with performances. Of course, Sethu sir is phenomenal. You cannot take your eyes away from his eyes, and it kind of makes you you feel so connected to his character. That's one. But besides that, I really enjoyed performances of Singambuli sir. I've never met him before, but he was phenomenal. He was so much fun to watch. In fact, I was நான் வீட்டில் வந்து அந்த ரிவீல் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, கேமரா வச்சு ஒரு ரிவீல் போர்ஷன் இருக்கு நட்டி சோரோட சேர்ந்து வித் தி காப்ஸ், அந்த போர்ஷன்ஸ் மூலம் நான் அப்படியே இமிட்டேட் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டே இருந்தது. பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ஜஸ்ட் லவ்ட் இட். அவங்க மறுபடியும் வந்து செகண்ட் டைம் போய் பார்த்தேன் மூவி. அப்பதான் நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தெரியாத நிறைய விஷயங்கள் அப்பதான் புரிஞ்சிச்சு. So there are so many hidden, clues, madri, so many hints that has been dropped throughout the screenplay of this film, which is so phenomenally been handled. And of course, the screenplay, the editing by Philomen, and the music, Ajneesh Loknath has done such a phenomenal job. All the actors, everybody. So I'm so happy to be a part of this wonderful team, having delivered such an amazing film, and I can finally happily say that I have one super hit film in my kitty in Tamil cinema, because I've always wanted it and I've always longed for it. So thank you so much for wholeheartedly welcoming me back, and for being such a strong support and taking Maharaja to the next level. Thank you so much. Thank you.